தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டார். குலவிளக்கு திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 2000 வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்துடன் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம் செயல்படுத்தப்படும். கிராமப்புறங்களில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டித்தரும். நகர்ப்புறங்களில் உள்ளவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்களின் மகன்கள் திருமணமாகி தனிக்குடித்தனம் சென்றால் அவர்களுக்கும் வீடு கட்டித்தரும். 100 நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 5 லட்சம் மகளிருக்கு 25,000 மானியத்தில் அம்மா இருசக்கர வாகன திட்டம் கொண்டு மீண்டும் செயல்படுத்தப்படும். 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை அறிவிக்கும் போது மேலும் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று EPS தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டார். குலவிளக்கு திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 2000 வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்துடன் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம் செயல்படுத்தப்படும். கிராமப்புறங்களில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டித்தரும். நகர்ப்புறங்களில் உள்ளவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்களின் மகன்கள் திருமணமாகி தனிக்குடித்தனம் சென்றால் அவர்களுக்கும் வீடு கட்டித்தரப்படும். 100 நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 5 லட்சம் மகளிருக்கு 25,000 மானியத்தில் அம்மா இருசக்கர வாகன திட்டம் செயல்படுத்தப்படும். 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதி அறிவிக்கும் போது மேலும் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று EPS தெரிவித்துள்ளார்.